பிடிச்சிட்டாங்கப்பா. ஓ சூப்பருங்க, காலையிலேருந்து இன்னும் இப்போ தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் ஆலங்கண்டை. ஆமாம், இப்போ பெருசாக இருக்கு. அடி பக்கத்தை வந்துட்டு கட் பண்ணிட்டு நம்மளும் வந்துட்டு கட்டி எடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மீனை பிடிச்சாச்சு. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க. வளர்பில்ல இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் உப்புநாத்துக்கு தாங்க வந்திருக்கோம். உப்புநாத்து வந்து மாறி இப்போ வந்து நல்ல தண்ணி யாராக மாறிடுச்சு. அதனால் வந்து ஆற்றுக்கு எதுக்குடா வந்துன்னு கேட்பீங்க. எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எதை திறந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் வந்துட்டு மைதா மாவு போட்டு மீன் பிடிக்கிற வீடியோ. அது என்னன்னாக்கா மீன் மாட்டுதா இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா டவுட் இருக்குது. இல்லை சும்மா வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு மீனை உள்ளே விட்டு எடுத்து காட்டுறாங்களான்னு டவுட் இருந்தது. சரி, அது நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் சொல்லிட்டு மைதா மாவு ஒரு 3 கிலோ வாங்கியாச்சு. பாட்டிலும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாட்டில் போட்டு மீனை பிடிக்க போகிறோம். மைதா மாவு போட்டு வெறும் பாட்டில் வச்சு மீன் பிடிக்க போகிறாங்க. மாட்டிச்சு சீக்கோ அண்ணனுக்கு மாட்டிச்சு. மாட்டிச்சு, அவங்க முன்னாடி நிறைய பிடிச்சி வச்சிருக்காங்க. சீக்கோ அந்த பாட்டில் தான் ஒன்று வருது பாருங்க. அந்த பாட்டில் மீன் இருக்குங்க பாருங்க, தெரியுது பாருங்க. இன்ட்ரோ பேசிட்டு இருக்கும்போது டக்குனு பாருங்க. இன்ட்ரோ பேசிட்டு இருக்கும்போது மீன் வருது. பெரிய விஷயம் தாங்க, நான் கூட நம்பவே இல்லை. என்ன மீன் அது? அவர் தான் நிறைய பிடிச்சிட்டு இருக்காரு. மடவகண்டா பாருங்க. அருமையான மீனுங்க. சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைஸ் மாட்டும் போல இருக்கு. இப்போ அடுத்து நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கையில் வச்சிருக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டா கம்பெனிக்காரன் இருக்கான பாருங்க, அவங்க பாட்டில் தான் அது. இதில் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நரம்பு 2 சைடு கட்டியிருக்காங்க. ஓட்ட போட்டு உள்பக்கம் ஒரு நரம்பு, வெளிப்பக்கம் ஒரு நரம்புன்னு போட்டு 2 பக்கத்துல இருந்து சாய மாதிரி கட்டிட்டு வயிற்றுக்கு 2 சைடு 2 குண்டு போட்டிருக்காங்க. இது எதுக்குனாக்கா தண்ணி உள்ள போய் முழுகிறதுக்கு. அப்போ தான் தண்ணி உள்ள போய் முழுகும். இதேமாரி ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துட்டு உள்ள மைதா மாவை போட்டு கரைச்சி தண்ணியில் விட்டு எறிஞ்சிடறாங்க. அது உள்ள மீன் மாட்டோன்னு இழுக்க ஆரம்பிச்சோன்னா சரி எடுத்துறாங்க. மீன் மாட்டிக்குது. ஏன்னா மீன் திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது போல இருக்குதுல பெரிய மீன். அதனால வந்துட்டு மீன் திரும்ப ரிட்டர்ன் வளைஞ்சு வர முடியாது, திரும்ப முடியாதுனால மீன் மாட்டிக்குது. நினைக்கிறேன் அதில் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. அதில் ஊற்றினா இதில் வந்து மைதா மாவு 2 ஸ்பூனு. ஆமாம், 2 ஸ்பூன் மைதா மாவு நல்லா கலக்கி விட்டுருவோம். கட்டி இல்லாத அளவுக்கு கலக்கிட்டு அது தண்ணியில் போட்டால் ஓடிடாது அந்த மைதா மாவு. அந்த வாடகை தானே உள்ள நுழையுது பாருங்க. உள்ளே போட போகிறாங்க. ஓகே, பார்த்துங்க. சதீஷ் நின்று எடுத்து விட்டு அவ்வளோதான் விட்டுட்டாங்க. ஒரு 20 மீட்டர் தூரம் இருக்கும். உள்ளே போட்டாச்சு. தண்ணியில் உங்க பாருங்க மேலே 50 மீட்டர் இருக்கும். அங்கே ஒருத்தவங்க போடுறாங்க. 2வது 2 பேர் போட்டிருக்காங்க. யாருக்கு முதல்ல மாட்டேதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. இது அருமையாக இருக்குங்க. இது மாதிரி ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அது மாதிரி ஒரு பாட்டில் கட் பண்ணி தூக்கிட்டு எடுத்து வந்து ஆற்று பக்கத்தில் உட்காந்துக்கலாம் போல இருக்கு. சப்பாத்தி பாருங்க. 2 இதுலேயும் மீன் இருக்கு. இதில் இருக்கிற மீன் வந்து இந்த மீனோட தான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற மீன் இந்த மீனோடது பாருங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ சைஸ்லாம் மீன் இருக்குங்க. இது எப்போ பிடிச்சிங்க? இப்போ தான் பிடிச்சது பாருங்க. எல்லாம் உயிரோட இருக்கு. இது போட்டு உயிரோட வச்சாதான் வந்துட்டு திரும்ப அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு போகிற வரைக்கும் எல்லா மீனும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்க, தண்ணி உள்ள பிடிச்சி அப்படி போட்டு வச்சுக்கோங்க. மாட்டிச்சானா உங்களுக்கு? வந்துச்சா ஓ சூப்பருங்க. காலையிலேருந்து இன்னும் இப்போ தான் ஒரு 200 கிராம் இருக்கு. 200 கிராம் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். 1/2 கிலோ இருக்குல்லங்க. நீங்க 2 பேரும் டீமானா? ஆமா, காலையிலேருந்து இவங்க ஒன்றும் பிடிக்கல. இவங்க டீம் காலையிலேருந்து சும்மா தான் இருக்கும். காலையிலேருந்து மீன் பிடிக்கிறாங்களா? மாட்டவே இல்லை, இப்போதான் மாட்டுதுன்றாங்க. பாருங்க, இதில் வந்து இவங்க 2 பேரும் டீமு, அவங்க 2 பேரும் டீமு. யார் வந்துட்டு போட்டியில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கடைசியில் அவங்க ஆல்ரெடி நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க. நீ பிடிக்கல இன்னுமா? நான் பிடிப்பேன்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே 6 வருஷமா 6-7 வருஷம் 6-7 வருஷம் இருக்கும். நான் வந்துட்டு 10வது 11வது படிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் ஊர் ஆற்றுல போயிட்டு மீன் பிடிச்சோம். அந்த வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் பெரிய மீன் வச்சிருக்கோம். ஆனால் சின்ன மீன் தான் இருக்கும். அந்த மீன் பிடிச்சது இவங்கள்ட்ட தான் போயிட்டு நம்ம போயிட்டு அப்போ முதல்ல போயிட்டு ஆற்றுல இறங்கி மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம பாருங்க, கடைசியில் வந்துட்டு இப்போ அவங்களே வலை போடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி மெத்தடுக்கு மாறிட்டாங்க. இது எப்போல இதில் போட ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒரு மாதமாக போட்டுட்டு இருக்காங்களாம்மா. அப்போ மீன் வந்துட்டு மாட்டுன்னு தான் அர்த்தம். சீக்கிரம்
பாருங்க உங்களுக்கு மீன் மாட்டிடுச்சாங்க. இப்போதான் தூக்கி போட்டாங்க. ஆமா, வருது பாருங்க. பல பழம் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டை மீனுங்க. மடவா கண்டா, பாலக்கண்டா. ஏய் எடுக்காத, கையில் எடுக்காத, ஸ்லிப்பாகி விழுந்துடும். அதுதான் உங்கள் பாட்டில் வச்சுருக்கு. வேணாம். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி கீழே வருதுன்னா வேஸ்ட்டு தான். இது மீன் சேல்ஸுக்கானா இல்லை வீட்டுக்கானா? வீட்டுக்கு தானே. எப்படி மீன் மாட்டினா மீன் கரைச்சி போட்டிங்க. இப்போ மீன் அது திங்காமலே வெறும் பாட்டிலாக இருந்ததுன்னா எப்படி அது உள்ள மாவு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? 5 நிமிஷம் தான் டைம். இல்லைன்னா திரு வெறும் பாட்டிலாக இருக்குன்னு எடுத்துட வேண்டியதான். இப்போ மீன் மாட்டிச்சுன்னா தெரியுமா எடுக்கிறது? எப்படி இருக்கும்? மாட்டிச்சா? மீன் மாட்டிச்சா டப்பா இழுக்கும்ல? கைக்கு தெரியும். ஓகேண்ணே. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு முன்னாடி இந்த எரி துண்டின்னு போட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் அது வேற. அது கஷ்டம் இல்லை நானா? இது ஈஸி தான். அதுதான் மாவு கரைஞ்சிரும். அது கூட மீன் பிடிப்பாங்கல்ல? பாருங்க இதில் வந்து போட்டாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் திரும்ப எடுத்துட்டாங்க. ஏன்னா மாவுலாம் திரும்ப தண்ணியில் ஓட்டத்தில் கரைஞ்சிச்சு. திரும்ப தண்ணியை பிடிச்சி திரும்ப போடுறாங்க. ஒரே மாதிரி டப்பா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. பவன்டோ அதுதான் இந்த ஷேப் கரெக்டாக இருக்குன்ட்டு அதே நான் என்ன பண்ணுறேன், அந்த மடிச்சு விடாமல் அப்படியே போட்டு கட்டிட்டேன். அது அப்படியே அறுத்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல மடிச்சு விடாமல் அப்படியே போட்டு கட்டினதுனால அறுத்துட்டு இருந்துச்சு. ஆமாம், அது இப்படியே பிச்சுட்டே வந்துச்சு. பாருங்கள் உள்ள மைதா மாவு போட்டாச்சு. நல்லா வந்துட்டு கலக்கணுங்க. நல்லா கலக்கியாச்சு. நாங்கள் முட்டையிடலாமா? அதை மீன் வந்துச்சுப்பா. ஆலங்கண்டா. ஆமாம், இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க. இது டேஸ்ட் அதிகமானா அந்த மீன் டேஸ்ட் அதிகமானா? ரெண்டுமே மேலே வர்றோம். மீன் பிடிக்கிறது நம்ம போட்டு பார்ப்போம். மாட்டு தானே? ஐயோ ஓ, அதெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிறீங்களா? அதான் நான் கூட அப்பயே யோசிச்சேன். நேராக தான் விட்டேன். அது கிராஸாக அடிச்சு அங்கே போயிடுச்சு கேக்கியா. ஐயோ அப்பா. ஒரு மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தேங்க. நான் கொஞ்சம் வாக்கா சரியில்லைனால ஹைட்டாக ட்ராவல் ஆகி அந்த சைடில் போய் வந்துருச்சு, தப்பான சைடில். அதனால் திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் சிக்கு வந்துருச்சு. நிலமெல்லாம் பாருங்கள். அவங்க ஒரு மீனாச்சும் பிடிச்சிருப்பாங்க. இல்லை சிக்கு இருக்கிற டயத்துக்கு வேணும் பிடிச்சிருப்பாங்க. தேவையில்லாமல் நம்ம டைம் ஆக்கி விட்டுறோம் அவங்களுக்கு வேறு. எவ்வளோ மீன் துள்ளுது வருங்க. அந்த பாட்டில் விழுந்த வரைக்கும் நிறைய துள்ளுது. இந்த மைதா மாவு இருக்குல்ல, வாடா வெளியில் அந்த மைதா மாவு போட்டோன்னே இந்த சுற்றி எவ்வளோ சின்ன சின்ன மீன் இருக்கு பாருங்க. அதெல்லாம் தின்னுட்டு இருக்குது. ஒரு சில ஒரு அளவுக்கு சைஸாக இருக்கிற மீன் மட்டும்தான் மாட்டுதுங்க. யாரும் எனி டைம் கிடைக்காதுல்ல இருக்குது. அதனால் தினமும் உண்மைதான். இந்த ஆற்றுல வந்துட்டு எக்கச்சக்க மீன் இருக்குது. ஆனால் வந்துட்டு இறம் இல்லாமல் நல்லா தவிச்சிட்டு இருக்குது. மேகா போட்டால் கூட ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நம்ம மைதா வாங்குவீங்க? 7 கிலோ ஒரு ஆளுக்கு. 28, 300, 350 ரூபாய்க்கு மேலே. 350 ரூபாய்க்கு மாவு வாங்கி வீடு கிடைக்கலடா பாருங்க. 350 ரூபா நஷ்டம். அதெல்லாம் கிடைக்காம இருக்காது. கிடச்சிடலைங்க. மாட்டினா வேஸ்ட்டில் போட்டு கொடுத்து இப்போ எடுத்தாங்களே. இதுலேயே 1 கிலோ போயிருக்கும். 2 பேர் போட்டு இத்தனை தரம் போட்டு எடுக்கிறாங்க. மீன் மாட்டுச்சா? இல்லை பெருசாக இருக்கு. ஒரு 1/2 கிலோ இருக்குமாண்ணா? ஆ, அவங்க பையன் பார்த்துட்டு வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்களா? ஐயோ கூட அவங்களாம் கூட ஸ்டாங்கல்ல இந்தாங்க.
என்ன எப்போ ஒரு தானே பார்த்தீங்க ஒன்றும் இல்லை பவுண்டா வாங்கிட்டு வந்தாச்சு ஃபுல்லாக குடிச்சாச்சு அவங்களாம் மீன் பிடிக்கிறத பார்த்து ஆசை வந்துருச்சு குடிச்சிட்டு இருக்கும்போதே வா சரிங்கடா வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக ஜூஸை குடிச்சாச்சு இப்போ புது பாட்டில் இதை கட் பண்ணிவிட்டு அண்ணன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சமையல் மாஸ்டர் அண்ணன் சதீஷ் அண்ணன் அவங்க தான் வந்துட்டு நமக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க காமிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆமாம் ஏன்னா வந்துட்டு அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான செலிபிரிட்டி அதனால் வந்து இப்போதைக்கு காட்ட வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க தான் நமக்கு வந்துட்டு இது கட்டி தர போகிறாங்க. இதில் பிடிக்கிற மீன் அண்ணனுக்கு வந்து தச்சனியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். வந்துட்டு 20 கிராம் குண்டு இது எதுக்காக முதல்ல வந்துட்டு வாட்டர் பாட்டில் அடி பக்கத்தை வந்துட்டு கட் பண்ணிட்டு இதை வச்சுருக்கேன் பாருங்க. இதை வச்சுருக்கேன் பாருங்க. இந்த இதை அப்படி கட் பண்ணிட்டாங்க. இதை கட் பண்ணிவிட்டு அதை மடிச்சு விட்றாங்க. எதுக்கு மடிச்சு விட்றாங்கனாக்கா மீன் ரிட்டர்ன் வரும்போது இதில் மாட்டிங்க வெளியில் போகாது. மடிச்சு விடுறது அதனால இல்லை, அது வந்து மடிச்சு விடலன்னா அப்படியே அந்த நரம்பு கட்டாய் இழுத்து இதாகும் அர்த்தம். ஆமாம் அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே வாட்டர் பாட்டிலே வருது நரம்புறதுக்கு. வாட்டர் பாட்டில் இதாகிடும். பெரிய கண்டையா அதில் பெரிய கண்டையாக தான் இருக்குது. சரி சரி காமிக்கலாம். உங்களோட எங்கே வைக்கணும் மாட்டி விட்டுறாரு அமௌண்ட்டில் போய் கடி வெளியே ஊற்றணும். இல்லை இது தெளிவோட ஸ்டைல் சொல்லுங்கள். மேலே அப்படி கட்டிடணும். ஒன்றும் கிடையாது, ஒரு 5-6 ஆள் கிடையாது. போன தடவை விட்டு அந்த காற்றுக்கு அதான் விட்டு வச்சுக்கோங்க. தெளிவாடு மீன் தான்ல இந்த இதில் மாட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து ஒன்று மாட்டுது சொல்லு. என்ன வருஷம் மாட்டுது இப்போ நீங்களும் போடுங்க டக்குனே. சட்டு மாட்டுது. வெய்ய வந்து தந்தோன்னா இப்போ தான் வந்துட்டு மீன் வர ஆரம்பிக்குது. ஆஹா இல்லை போல இருக்கு போட்டது இருக்குது. கரெக்டாக நேரத்துக்கு இழுக்க ஆரம்பிச்சு. என்ன மீன் அது? அதுவே எங்களுக்கு பெரிய மீன் தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளும் வந்துட்டு கட்டி எடுத்தாச்சுங்க. வாட்டர் பாட்டில் பாருங்கள் அதுவுமே ரெடி பண்ணி எடுத்துருந்தாச்சு புது வாட்டர் பாட்டில். இப்போ இதில் தான் மாற்றமாக இல்லையா நம்ம வந்து பார்க்க போகிறோம். போடு இன்னொரு ஸ்பூன் போடு. ஒன்று தான் போட்டாங்க. அது இதை பிடிச்சி நரம்பு பிடிச்சிரு. மேலே அது விட்டுரு அப்படியே விட்டுரு இருக்காத. மாட்டி இருக்குன்னே தெரியாம ரொம்ப நேரமா உட்காந்துருக்காங்க. ஆட்டுதான் நான் தண்டை சொன்னேன் பாருங்க. ஒரு வழியா மீனை பிடிச்சாச்சு. எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. நல்லா நீங்க நான் பிடிச்ச முதல் மீன் இப்போ அந்த பாட்டில் பாருங்க. எடுக்க கையில் எடுக்காத அது இதாயிரும். கொட்டா இங்கே கொட்டாத. ஏன் இங்கே தானே இது ஒன்றா போகுது அவ்வளோ தூரம். சின்ன மீன் பாருங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்க. அருமையான மீன் மீன் பாருங்க பிடிச்சாச்சுங்க. சொன்ன மாதிரி இந்த மீனை நான் வந்து பிடிச்சிட்டேன். இந்த தூண்டியை கட்டி கொடுத்த பெரிய மீனாக இருந்தால் அண்ணனுக்கு லக்கு. ஆனால் சின்ன மீனாக போயிடுச்சு. ஃபேஸ் காமிக்கலாம் அண்ணனுக்கு அந்த இடம் மட்டும் காமிச்சிட்டுமாங்க. அண்ணன் மீன் என்னங்கண்ணே பிடிச்சிட்டப்பா ஒரு வழியா அதிசயப்பா. அடா பைத்தியம் பரவாயில்ல தண்ணிக்கு தானே குருதட்சணை. என்னங்கண்ணே
அவ்வளோ ஐயோ எப்பா வீடு பார்த்ததே தெரியல கடை தெரியல லூஸ் விட்டா எடுத்துருக்கோம் எடுத்துருக்கோம் சின்ன மீனா இருக்கல உங்களுக்கு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் வெரி குட் அது இல்லையா அதுதான் டக்குனு இது அது பிரச்சனை கிடையாது. அண்ணா 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து மீன் பிடிச்சாங்க இங்கே பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்கள் 4 மணிக்கு வந்தாங்க இப்போ மணி எத்தனை தெரியுமா மணி ஆயிருக்கும் 4 ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் பிடிச்ச மீன் பாருங்க இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு தான் என்னது சரி ஓகே இது எத்தனை நீங்கள் எவ்வளோ நாளாக பிடிக்கிறீங்க அது மாதிரி இந்த மெத்தடில் 1 மாதமா 1 மாதத்துலேயும் பாருங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க வந்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தான் வந்துட்டு மீன் டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க சரி ஓகே பாய்ண்ணா சரிங்க என்ன பெரிய மீனாக பிடிச்சிட்டாரு